You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. Hey, hi guys. Good morning everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கை அப்டேட் 2 3 நல்லா இருக்குல்ல 2 3. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு முட்டை வாங்கிறதுக்காக அலையோ அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு மே 5 வந்து ஏதோ இந்த தொழிலாளர்கள் கிடையாது, இந்த சங்கத்துக்கு ஏதோ லீவு அப்படின்னு சொல்லி முட்டை கடை இல்லை, கடைசியில் ஒரு கடையில் முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வெயில் தாக்கம் என்னை தாக்கி விட்டது. சரி, ஓகே, ஒரு ஐஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனால் அந்த ஐஸ் என்னன்னா எதோ இருக்குது. சரி, ஓகே, ஒரு ஜூஸை வாங்குவோம்னு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் வந்து இந்த வெயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிக்கும்போது அது ஒரு தனி சுகமா இருக்கு. இதுல வேற என் தம்பி வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். ஜூஸ ஒரு பக்கம் குடிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேசியிருந்தான். அவன் என் பேச்ச கூட மதிக்கல. அவன் பாட்டுன்னு போயிட்டான். இதையும் என் அக்கா கிட்ட கேட்டுட்டு. ஒரு வழியா வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, சரி, ஓகே, வெயில் கொஞ்சம் தணியட்டும், நம்ம வந்து வெளிய போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவெடுத்தோம். முடிவெடுத்துட்டு நாங்க அப்படி வெளிய எங்க போனோம் அப்படின்ற விளாக் வந்து நான் தனியா செப்பரேட்டா போட்டிருக்கேன். அத பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. ரெடி ஆகுறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். எங்க அக்கா என்னடா ஒரு பேக்க தூக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அது என்னன்னா வந்து எங்களுக்கு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் எங்க அக்கா எடுத்துட்டு வரா. பர்ஸு எல்லாமே வந்து அந்த பேக்ல இருக்கும். நாங்க இன்னைக்கு எங்க போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் போனோம். அதில வந்து சர்ச் அது. அந்த சர்ச்சில வந்து இந்த மரம் வந்து 200 இயர்ஸ்க்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு வியூலாம் செம்மையா இருந்தது. இன்னொரு விலாக்ல இருக்கு. பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அந்த டே ஃபுல்லாவே வந்து நாங்க மலை ஏறுறது, மலை இறங்குறதுன்னு இப்படியே முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரோட்டு கடையில ஒரு பானிபூரி பார்த்தேன். நம்ம பானிபூரி, பேல்பூரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து வந்தோம். வந்ததுக்கப்புறமும் நம்ம எங்கேயுமே அவ்வளோவா வெளிய போல. அதனால வந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ நம்ம இன்னைக்கு இத சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பலாம் நல்லா இல்ல. ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு இது வாங்குனதுக்கு வந்து நான் கம்முனு இருந்திருக்கலாம். அன்னைக்கு நான் பெசன்ட் நகர் வெளிய ஒண்ணு சாப்பிட்டேன். அது வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு, உண்மையா சொல்லணும். தென் வந்து ஒரு 2 பிளேட் பானிபூரி, 2 பிளேட் மசாலா பூரி, 2 பிளேட் வந்து ம் எ அது பேர் என்ன மஷ்ரூம் வாங்கியிருந்தோம். இருக்கிறதே 4 பிளேட்லயே என்ன 6 பிளேட் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சும்மா பானிபூரி மட்டும் ஷேரிங் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். எங்க அக்கா பானிபூரி சாப்பிட மாட்டா. தென் வந்து அதனால 2 பிளேட் மட்டும் வாங்கியிருந்தோம். தென் வந்து ஷேக் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அதையும் குடிச்சிட்டு தென் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வழியா வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறி நம்ம இல்லத்திற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ட்ரெயின் வர கூட்டத்தில எனக்கு சிரிப்பு தான் வருது. அவ்வளோ கூட்டம் வருது. போற வழியில ஒரு 4 கொய்யாக்காவ வாங்கி பேக்ல போட்டுக்கினேன். பேக்ல போட்டு ஒரு வழியா வந்து நாங்க சேரும் இடத்தை அடைந்து விட்டோம். அடைந்துவிட்டு பேருந்தும் கிடைத்துவிட்டது. அடுத்து நம்ம வீட்டுக்கு போய் அவ்வளோதான், அடுத்து தூங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். பட் ஆனா அப்புறம் தான் என்ன ஆச்சு, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம போய் கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பி வந்து அவன் வந்து என் ரிலேட்டிவ் பையன். சாரி, எங்க மாமா பையன். அவன் வந்து ஸ்கூல் லீவ் விட்டனால இங்க வந்து விளையாடிட்டு எங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். ஸோ வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். சரி, ஓகே, விளையாட தானே வரணும், விளையாடுவோம். நம்ம நம்ம ஆட்டத்தோட கைத்திறமைய காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். விளையாட்ட காட்டும்போது சரி, ஓகே, லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி லைவுமே போட்டேன். எத்தனை பேர் வந்தீங்கன்னுலாம் எனக்கு சரியா தெரியல. யாரெல்லாம் லைவ்க்கு வந்தீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து ஒரு வழியா வந்து விளையாடிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வீட்ல வந்து பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி போய் டைம் தூங்குறதுக்கே வந்து 2:00 ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், பாய் பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.